திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண் பயிற்சி வகுப்பு 2வது தொகுப்பில் இந்த ரூபக தாளம் பற்றி சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை தருகிறோம். இதில் ரூபக தாளம் முதல்ல எல்லோரும் சொன்னது என்னென்னா 2 தட்டு ஒரு திருப்பு அப்படின்னாங்க. அது சரியான புரிதல் இல்லாமல் அதை ஓகே, அப்போ 2 தட்டு ஒரு திருப்பு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ரூபக தாளம் அப்படின்னு கொஞ்சம் ரஃப்பாக புரிஞ்சு வச்சுருந்தோம். ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படி அரசலாக புரிஞ்சு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்தோம், அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்தது. அதனால் அதில் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் செய்கிறோம். பெருமான் அருளாலே அந்த தெளிவானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்தது. அதனால் நமக்கு ஏற்பட்ட தெளிவை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் நீங்களும் அந்த தெளிவோடு செயல்படலாம் என்பதற்காக. நம்முடைய வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க ஆர்வமாக அந்த இது கர்நாடக சங்கீதம்லாம் படிக்கக்கூடியவங்க. அவங்க எனக்காக இதை அனுப்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி வருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடக இசையில் சப்த தாளங்கள் எனப்படும் 7 வகை தாளங்கள் உள்ளன. இதை ஒரு டாக்குமெண்ட்டாக அடித்து பிடிஎஃபாக பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இருந்தாலும் அது புரிதலுக்காக சொல்லிடுறேன். தாளம் பின்வரும் 6 அங்கங்கள் உடையது. முதல்ல லகு அப்படின்னு ஒரு அங்கம், தாளத்தில் லகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு தட்டு மற்றும் விரல் எண்ணிக்கை. அந்த விரல் எண்ணிக்கையை அதனுடைய குறியீடு 1 ஐ மாதிரி போட்டிருக்காங்க, 1 மாதிரி போட்டிருக்காங்க. அந்த விரல் எண்ணிக்கை 2 விரல் 3 விரல் பின்னாடி அதுவும் வருது. அது எப்படி செய்கிறதுன்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது அணுதிருதம் அப்படின்றாங்க. அணுதிருதம்னா ஒரு தட்டு மட்டும் கொண்டது. திருதத்தில் பாதி அணுதிருதம். இதனுடைய குறியீடு ஒரு பிறை மாதிரி வருது. அடுத்தது திருதம். இது ஒரு தட்டு ஒரு திருப்பு. ஒரு முறை தட்டி கையை திருப்புறது, அப்படி திருப்பி போடுறது, அது மாதிரி வரும். அதோட குறியீடு சைபர் மாதிரி வருது. அதாவது பிறை என்பது ஒரு தட்டுன்னா மேலே இன்னொரு பிறை, அதாவது திருப்பி போடுறது திருதமாகுது. அப்படி தான் நான் புரிஞ்சுருக்கேன். அடுத்தது குருங்கிறது 8 அக்ஷர கால அளவு கொண்டது. அதோட குறியீடு 8 வருது. புல்லுதம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நமக்கு வரலை, இருந்தாலும் இதெல்லாம் தாளத்தில் 6 அங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா சப்த தாளங்கள் அல்லது 7 தாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துருவதாளம், மத்திய தாளம், ரூபக தாளம், ஜம்பதாளம், திரிபுட தாளம், அட்டதாளம், ஏகதாளம் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையான தாளங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது ரூபக தாளம். அதுக்கான அந்த குறியீடோடு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இதில் பண்ணுவோம். அடுத்தது லகு என்பது ஒரு தட்டு மற்றும் விரல் எண்ணிக்கையை கொண்டது. விரல் எண்ணிக்கை 2, 3, 4, 8, 6 அல்லது 8 அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5 விரல் எண்ணிக்கை இந்த மாதிரி 5 விதமானதில் 5 ஜாதிகள் உருவாகுது. அதுக்கு ஒரு 3 அக்ஷரம், அதாவது ஒரு தட்டு 2 விரல் எண்ணிக்கை, இதுக்கு திஸ்ர ஜாதி அப்படின்னு பேர். அடுத்தது 4 அக்ஷரம், அதாவது ஒரு தட்டு 3 விரல் எண்ணிக்கை, அதுக்கு சதுஸ்ர ஜாதி அப்படின்னு பேர்.
5 அக்ஷரம் உள்ளது வந்து ஒரு தட்டு 4 விரல் எண்ணிக்கை. அதுக்கு வந்து கண்ட சாதின்னு பேர். அடுத்தது மிஸ்ர ஜாதிங்கிறது 7 அக்ஷரம் ஒரு தட்டு 6 விரல் எண்ணிக்கை. அடுத்தது சங்கீர்ண ஜாதிங்கிறது 9 அக்ஷரம் ஒரு தட்டு 8 எண்ணிக்கை. அதுக்கான குறியீடோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மற்ற இதுகளை பார்ப்பதற்கு பதிலாக நேரடியாக துருவ தாளம்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ரூபக தாளம் மட்டும் பார்த்துடலாம். ரூபக தாளத்தில் அதனுடைய குறியீடு வந்து 0வும் 1ம் போட்டிருக்காங்க. 0ங்கிறது ஒரு தட்டு திருப்பு. அடுத்தது 1ங்கிறது வந்து ஒரு லகு. லகு எத்தனை ஜாதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விரல் எண்ணிக்கை வரும். அது திஸ்ர ஜாதி அப்படின்னா ஒரு தட்டு திருப்பு, அப்புறமா 1 2 எண்ணிக்கை, 2 எண்ணிக்கை தான். திருப்பிடுறான், ஒரு தட்டு திருப்பு, ஒரு தட்டு, அப்புறமா 1 2 எண்ணிக்கை அப்படி வரும். சதுஸ்ர ஜாதிங்கிறது வந்து ஒரு தட்டு திருப்பு, அப்புறம் ஒரு தட்டு பண்ணி ஒரு தட்டு தட்டி 1 2 3 அப்படின்னு எண்ணிக்கை வரும், விரல் எண்ணிக்கை வரும். நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, அப்புறமா அதனுடைய இது நல்லா புரிகிற மாதிரி நான் போட்டும் காட்டுறேன் நான். ஏன்னா எனக்கு என்ன திடீர்னு தோணுதுன்னா, இப்போ எனக்கு புரியுது, கேட்குறவங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சதுஸ்ர ஜாதி ரூபகத்தாளத்தை தான் வந்து ரூபகத்தாளம்னு சொல்கிறது இதுதான். இத்தனை ஜாதி இருந்தாலும் இதை தான் வந்து ரூபகத்தாளம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. விக்கிபீடியாவில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒன்றையும் சொல்லிட்டு வர்றாங்க. இதில் திஸ்ர ஜாதி ரூபகத்தாளம் ஒரு தட்டு ஒரு வீச்சு, திஸ்ர லகுங்கிறது ஒரு தட்டு 2 விரல் எண்ணிக்கைகள், சதுஸ்ர ஜாதி ரூபகத்தாளம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பதின்னு பேர். இதுதான் பெரும்பாலான இடங்களில் 6 அலகுகள் எழுத்து தவறாக போட்டிருக்கான் கொண்ட சதுஸ்ர ஜாதி ரூபகத்தாளத்தையே ரூபகத்தாளம் என்று அழைக்கின்றனர். இதுதான் நமக்கு பாயிண்ட். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து கரெக்டான ரூபகத்தாளம் போட்டு சரியாக பாட முடியும். நான் வந்து இதில் பழைய புரிதலில் வந்து ஜால்ரா ஆப்பில் வந்து 6 உள்ளது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த 6 வந்து நான் கொடுத்துருந்தேன். ரெண்டு தட்டு ஒரு திருப்பு, இதுதான் வந்து ரூபகத்தாளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடையில ஒரு கேப் வருது, அது ஒரு 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 இதாகும் கணக்கு அப்படின்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். அப்படி இல்லை, அதுதான் இப்போ புரிதல். அப்போ அதை வச்சு பார்க்கின்ற போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோடுடைய செவியன் ஒரு வரிக்கு 4 தாளம் வரும். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த தாளம் வந்து ஒரு தாளம் வரும், ஆதி தாளம் ஒரு தாளம் வரும் ஒரு வரிக்கே, அந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி சின்ன தாளம் ரூபக தாளம் மாதிரியான தாளத்தை வந்து இது என்னது 3 5 7 அப்படின்னு ஒத்தப்படையில் வராது. 2 4 6 அப்படி தான் வரும், 2 4 6 8 அப்படி தான் வரும். அதனால் அப்படி தான் போடணும், அதுதான் கரெக்டு. அப்போ ஏதோ ஒரு சின்ன புரிதலில் தவறு இருக்குது, அதனால தான் நமக்கு 5 வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது அப்போதைக்கு சரியான விளக்கங்கள் கிடைக்கல, பெருமான் அருளால் இப்போ தான் கிடைச்சது. அதனால் அதை நான் வந்து விளக்கிடுறேன் நான். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வச்சு போட்டு காட்டுறேன் நான். ஒரு தாளத்தை வச்சு ஒரு தட்டு திருப்பு, ஒரு தட்டு 3 விரல் எண்ணிக்கை. இப்படி தான் வரும். அந்த 3 விரல் எண்ணிக்கைக்கு கேப்பு வந்து ஃப்ரீயாக வரும். அதுதான் வந்து சரியான தாளமாக இருக்குங்க. பாருங்கள், மறுபடியும் போட்டு காட்டுறேன். ஒரு தட்டு திருப்பு இமிடியேட்டாக வரும். இதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து ஒரு தட்டு திருப்பு, அப்புறமா ஒரு தட்டு அந்த 3 விரல் எண்ணிக்கைக்கு ஃப்ரீயாக வரும். இப்படி வரும் தாளம் தொடையில் போடும்போது. தோடுடைய
தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி. அப்போ நல்லா கவனித்தோம்னா என்ன ஆகுதுன்னா, தோடுடைய செவியனும் அந்த தாளத்திலேயே அந்த இது கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது. தோடுடைய செவியன் விடையேறியோர், அந்த ரெண்டாவது இதனுடைய 2 தட்டு ஒரு திருப்பு போட்டதுக்கு பிறகு அந்த 3 விரல் எண்ணிக்கை வருதுல்ல, அதில் ஏறியோர் வந்துடுது ஆல்மோஸ்ட்டு. தூவெண் மதிசூடி, மதிசூ வரைக்குமே வந்துடுது 3வது தாளத்தில். அந்த டியை கொஞ்சம் இழுத்துட்டு அடுத்த இதுக்கான கேப் விடுறோம் இல்லையா, அடுத்த வரியை எடுக்கிறதுக்கான கேப் விடுறோம்ல, அது இதில் கிடச்சிருது. அதனால் உங்களுக்கு பாடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ 4 தாளத்தில் இந்த ஒரு வரியை பாடலாம். மறுபடியும் நான் தாளத்தோட பாடி காட்டுறேன் பாருங்கள். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. அவ்வளோதாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வச்சுக்குவோம், ஒரே நிமிஷம். இப்போது எனக்கு இதை பற்றி யோசிக்கும் போது இது எப்படி நம்ம இவங்களுக்கு காட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு 3வது இதில் வித்து தாளத்தோடு போட்டோம்னா சரியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இது தாளம் இருக்கு இல்லையா, இங்கே ஜிஞ்சக் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவுண்ட்டு எத்தனை தடவை அந்த 3 3 ஓடுது அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணுறது. 2 3 ஒரு 6 இல்லையா, 2 தடவை 3 தடவை 3 இது கவுண்ட் பண்ணினோம்னா 6ன்னு வரும் இல்லையா. அப்போது நமக்கு ஒரு தாளம், ஒரு ரூபக தாளம்ங்கிறது இந்த 3 கவுண்ட்டில் 2 தாளம் வந்துச்சுன்னா, 2 கவுண்ட் வந்துச்சுன்னா அது ஒரு தாளம், அப்படி வச்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், அப்போ நமக்கு புரியும். புரிதலுக்காக நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் இந்த பக்கம் வரக்கூடிய, அதாவது அந்த தாளத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடிய அந்த சி ஹேஸுக்கு கீழே வருதில்ல, அதை விட்டுருங்க. அது 1 2 3 1 2 3ன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு இந்த தாளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு கணக்கு. இப்போ நான் போட்டு பாடி காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது 6, அதாவது ஒரு தட்டு திருப்பு, ஒரு தட்டு 1 2 3 எண்ணிக்கை. அப்போது இது ஒரு 4, அது ஒரு 2, 6 அலகுகளில் நம்ம பாட போகிறோம். ஆனால் இங்கே 3 கவுண்ட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு தாளத்துக்கு 2 கவுண்ட் வரணும். 2 கவுண்ட்டு ஓடிச்சுன்னா ஒரு தாளம். அப்போ நமக்கு ஒரு வரிக்கு 4 தாளம் அப்படின்னா இங்கே 8 கவுண்ட்டு ஓடி இருக்கணும். 8 முடித்து 9வது வந்துச்சுன்னா முதல் வரியானது முடிஞ்சிருக்கும். நான் காட்டிட்டு உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் அதுக்கு பிறகு நான் பாடி காமிக்கிறேன். நான் திருச்சிற்றம்பலம் பார்த்துக்கோங்க. தட்டினதுக்கு பிறகுலேருந்து பாடம் நினைக்கிறேன். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி. கரெக்டாக வரேன் மறுபடி பாடி காமிக்கிறேன். கொஞ்சம் அவசரப்படாமல் பாடணும். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி. அது பாடி அந்த அவ்வளோ நேரம் வரைக்கும் இழுத்தோம்னா 8 முடிஞ்சு 9 வந்திருக்கு. அப்போது 4 தாளத்தில் நான் பாடியிருக்கிறேன். அதை 9வது இது அடுத்த வரைக்கும் நான் இன்னும் எடுக்கலை. 9வது இதில் முதல் தட்டோடு நிற்குது. அது மாதிரி பாடியிருக்கேன். இப்போ நான் முழு பாடலையும் பாடி காட்டுறேன். நான்
திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இப்போ பாருங்கள், 32 முடிஞ்சு அடுத்ததுக்கு 1 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 32 இதில் பாதியாக போட்டுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம 3 கவுண்டில் எடுத்துருக்குறோம். அப்போ 6 கவுண்ட்டுக்கு பார்க்கும்போது இதில் 16. அப்போது வரிக்கு 4 வரிக்கு 16 தாளம் வந்திருக்கு. இதுதான் அதனுடைய பொருள். இதிலேயே எல்லா பாடலையும் பாடி காட்டுறார். ரூபகத்தில் பாடக்கூடிய பாடல்கள். அடுத்தது உண்ணாமுலை உமையாளிடம். நம்ம இதில் பாடும்போது எப்படி பாடுறோம்? உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், அந்த அளவுக்கு வரணும். இப்போ பாடுவோம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். மறுபடி பாடி காமிக்கிறேன் நான். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், அப்படி வரும். மறுபடியும் நான் முழுமையாக பாடுறேன், அப்போ தான் நமக்கு தெரியும். நான் வந்து அந்த இது ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்பீடுக்கு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் என்ன குறைச்சிக்கிறேன் நான். இப்போ பாடலாம். இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்கட்டும். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவி தீரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் மாறுமே. 32 முடிச்சு 33 வந்திருக்கணும். இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், அதனால் 34 கூடி வந்துருச்சுது. அதாவது ஒரு வரிக்கு வந்து நமக்கு உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், இதுவும் அதே மாதிரி தான். ஒரு வரிக்கு 4 தாளம். அப்போது நன்னாங்கு 16, 16 32 வந்து 33க்கு வந்திருக்கணும். நான் இடையில கொஞ்சம் கேப் விட்டதுனால வந்துருச்சுது. நான் மறுபடியும் அதை சரியாக பாடி காமிக்கிறேன். பெருமானை நல்லா பாட வைப்பா சாமி. திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் என்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவி தீர மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. மறுபடியும் விட்டுட்டேன். ஓகே, இதுதான் பேசிக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அது பாடிக்கங்க. அடுத்தது அதே மாதிரி மந்திரமாவது நீர், அதுவும் ரூபக தாளத்தில் வர்றது தான். அதையும் பாடி காமிக்கிறேன் நான். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர். இந்த கவுண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே பாடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து
நீங்கள் கரெக்டாக அந்த தாளத்தில் பாடுறீங்க அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஜால்ரா ஆப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். நான் அதிலேயே பாடி காமிக்கிறேன். மந்திரமாவது நேரு. அதுவும் ஒரு வரிக்கு 4 தாளம் தான். மந்திரமாவது ஒரு தாளம். நம்ம இங்கே கணக்குக்கு கவுண்ட்டு 3ங்கிறதுனால அங்கே 2 வரும். 2 முடிச்சு 3ல் வரும். அடுத்தது நீருங்கிறதுக்கு அதுக்கு மட்டுமே 2 கவுண்ட், அதாவது 3 கவுண்ட்டில் 2 தாளம் போட வேண்டியதாக இருக்கும். பாடி காமிக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. கரெக்டாக 32 முடிஞ்சு 33ல் முதல் இதில் நம்ம முடிச்சிருக்கிறோம். 32ங்கிறது கரெக்டு. 32ல் பாதி 16. நமக்கு ஒரு இதுக்கு 4 தாளம், நாங்கள் 16 சரியாக வந்திருக்கு. இது நல்லா இருக்குது. ஜால்ரா ஆப்பில் இது மாதிரி போட்டு பாடி பழகிக்கங்க. தாளம் தொடையில் தாளம் போட்டு பாடுறவங்க 2 தட்டு ஒரு திருப்பு, அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. அது மாதிரியே எடுத்துக்கோங்க. இதுதான் ரூபக தாளம். தயவுசெய்து அந்த முதல்ல சொன்னதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதை டெலீட் பண்ணிவிடுங்க உங்களுடைய மெமரியிலேருந்து. நானும் என்னுடைய பழைய வீடியோஸ்லேருந்து அதை சொல்லியிருக்கிறதுகளை மாற்றிடுறேன் நான். அது சரியான புரிதல் அல்ல. அதனால தான் நமக்கு தோடுடைய செவியன் 5 தாளம் வருதுன்னெலாம் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். அது மாதிரி வராது. 5 தாளம்லாம் வராது. நார்மலாக 4 தாளத்தில் அழகாக வரும். தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சாரி, அது மாதிரி வரும். 2 தட்டு தட்டி ஒரு திருப்பி கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த 3 விரல் எண்ணிக்கைக்கு அந்த கேப்பிலேயே பாடலும் வந்துடும். அந்த கேப்பு விடுறோன்னா அந்த கேப்பை ஃப்ரீயாக விடுறதில்ல. அடுத்த வார்த்தையானது அதில் வந்துடும். அப்படி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 4 இதில் அழகாக பாடலாம். அப்படி தான் பாடுறாங்க. அதுதான் சரியான முறை. இப்போ நம்ம சரியான முறையை தெரிஞ்சுக்கிட்டோம். ரூபக தாளத்தில் இப்படி தான் வரும். அடுத்தடுத்து ரூபக தாளத்தில் வரக்கூடிய பாடல்கள் அதுகளையும் நான் இப்படி தான் சொல்லித்தர போகிறேன். அதனால் ரூபக தாளத்தினுடைய அடிப்படை இப்பொழுது சரியாக உங்களுக்கு புரிந்திருக்கும். எங்களால் இயன்ற அளவு ரூபக தாளத்தினுடைய அடிப்படையை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கவும். ஏன்னா ஒரு விஷயத்தை புதிதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறோம். அதில் போக உள்ளார போக இன்னும் நல்ல டீட்டெயில்ஸ், அதனுடைய விவரங்கள் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தெரிய நம்ம அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ஏதாவது மோஸ்ட்லி இதில் எதுவும் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிந்த அளவு இது தான் ஃபைனலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா சரியாக இருக்குது, மிகச்சரியாக பொருந்துகிறது. அதனால் இதுக்கு மேலே அதில் எதுவும் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல அந்த 5 இவங்க தனியாக வெளியில் பாடுறவங்க 4 தாளத்தில் போடுறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் வருது, எதனால் நமக்கு அதுக்கும் வேரியேஷன் வருது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே போட்டிருந்தேன். பார்த்துக்குவோம் அது என்னான்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெளிவு பிறந்து விட்டது. ரூபக தாளம்னா என்ன அப்படின்னா, ஒரு தட்டு திருப்பு, ஒரு தட்டு தட்டி 1 2 3 விரல் எண்ணிக்கை. அந்த விரல் எண்ணிக்கையில் பாடலானது ஓடிக்கிட்டுருக்கும். அது தொடர்ச்சியாக பாடலானது ஓடிக்கிட்டுருக்கும். அப்படி பாடுகின்ற போது சரியாக இருக்கும். அதில் எனக்கு குறிப்பாக இந்த ஜால்ரா ஆப்பில் 3 கவுண்ட்டில் 2 தடவை எடுத்துக்கிட்டோம்னா 3 கவுண்ட் வந்துச்சுன்னா அது 6ஆக கணக்காகி நல்லா வருது. இந்த பேசிக் 2 அப்படிங்கிறதுல நல்லாவே எனக்கு பாடுறதுக்கு வருது. மற்றதுகளையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாடி பழகிக்கலாம். இதுதான் ரூபக தாளத்தினுடைய ஒரு
விளக்கம் இப்போதைக்கு. ஏன்னா நமக்கு ரூபகமும் ஆதி தாளமும் தான் வந்து மேஜராக அதிகப்படியான பாடல்களில் பயன்படுத்துகிற தாளமாக இருக்கிறது. இடையில மிஸ்ரச்சாப்பு வந்தது. மிஸ்ரச்சாப்பு நல்லா தெளிவாக இருந்தது. அதில் ஒன்றும் இதே கிடையாது. ஈவன் ஜதி கூட கரெக்டாக இருந்துச்சு. தக்கிட்ட தக்கா திமி சாரி அது தனியாக போட்டிருக்கிறேன் நான். டக்குன்னு இப்போ கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஓகே, மிஸ்ரச்சாப்பு தெளிவாக இருந்தது. அதனால் அதனுடைய இதுகளெல்லாம் வந்து இப்போ குழப்பம் இல்லைங்கிறனால அதை அப்படியே பயன்படுத்திக்குவோம். அதே மாதிரி 8ல் வந்து ஆதித்தாளம் ரொம்ப அழகாக வருது. நமக்கு இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னது மற்ற மியூசிக் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வெறும் ஜால்ரா மட்டும் போட்டோம்னாலே நமக்கு ஆதித்தாளமானது ரொம்ப தெளிவாக வருது. அதில் எதுவும் மாற்றம் இல்லாமல் இருக்குது. இங்கே ரூபக தாளத்தில் தான் ஒரு வேரியேஷன் இருந்ததுனால ரூபக தாளத்தினுடைய அந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்ததுனால இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஆகவே ரூபக தாளத்தை இப்படி புரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.